சில பேர் வந்து வசதியா உட்காந்துருவாங்க, பேசுறது கேட்கலன்னா நிம்மதியா, பரவாயில்ல கேட்கல நீங்க பேசுங்கிற மாதிரி. நான் எப்பவுமே யோசிக்கிறது உண்டு, எதுக்காக இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள்ல பிள்ளைகளை உட்கார வச்சு நிறைய பேரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப சுலபமானது எது தெரியுமா? ரொம்ப சுலபமானது பேசுறது. காலையில எவ்வளவு பேச்சு பேசியிருக்கீங்க? பேசுறது ரொம்ப சுலபம். ரொம்ப கஷ்டமானது எது தெரியுமா? கேட்கறது. கேட்கறது மாதிரி கஷ்டம் இல்லை. சில நேரங்கள்ல சில பேர் பேசினா உடம்பெல்லாம் வலிக்கும், எங்க வலிக்குதுன்னு தெரியாம வலிக்கும். ஆனாலும் எதுக்காக இந்த இந்த மாதிரியான கூட்டங்கள்ல நான் நினைச்சு பார்த்தேன். இப்போ உங்களுடைய தாளாளர் இருக்கிறார் இல்லையா, தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு மனிதர். சந்தித்த இடங்கள் எல்லாம் மிக மிக உயர்ந்த இடங்கள்ல நான் அவரை பார்த்திருக்கிறேன். இப்போ அவருடைய கனவு வந்து இந்த பள்ளிக்கூடம். சார் நினைச்சிருந்தாருன்னா வேற எங்கேயாவது போய் வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம். ஆனா எதுக்காக இந்த மாதிரியான ஒரு பள்ளிக்கூடத்தை நிர்மாணிச்சு, அதுவும் ஒரு ரிமோட்டான ஒரு இடத்துல எதுக்காக அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போதுதான் ஒவ்வொருத்தருடைய இன்டென்ஷன், ஒவ்வொருத்தருடைய மனசுல இருக்கக்கூடிய கனவுகள் எதுவாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியுது. அவருடைய கனவு ஒன்றும் கிடையாது, இந்த பகுதி வாழ் குழந்தைகள் இந்த உலகத்திலேயே மிகச் சிறப்பான மனிதர்களுடன் போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டும், அவ்வளவுதான். இதுதான் அவருடைய இலக்கு, அவருடைய நோக்கம் தான். இப்போ நம்முடைய இலக்கு என்ன நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எதுக்காக இங்க உட்கார்ந்துருக்கோம், எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா, ஒரு சில நிமிடங்கள் நான் உங்ககிட்ட பேசுவேன். நான் பேசுற எல்லாமே உங்களுக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது, ஏதாவது ஒண்ணு புரிஞ்சதுன்னா போதும். அதனால உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன அக்ரிமெண்ட், நீங்க 2 பேர்கிட்ட நான் பேசுற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். 2 பேர்கிட்ட, ஒருத்தங்க உங்க வலதுபுறம் உட்கார்ந்துருக்காங்க, ஒருத்தங்க உங்க இடதுபுறம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஏன்னா நான் முக்கியமா பேசிட்டு இருக்கும் பொழுது உங்களை பேச விடாம, உங்களை கேட்க விடாம, உங்களுடைய மனம் உங்களிடம் பேச விடாமல், உங்கள் புலன்கள் என்னை கேட்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த 2 பேருக்கு தான். இந்த 2 பேர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா நான் எப்பவுமே பார்க்கிறேன், உங்கள் வயதிலிருந்து நான் பிரயாணம் செய்திருக்கிறேன், நான் சில வெற்றிகளை ரசித்திருக்கிறேன், ருசித்திருக்கிறேன்னா அதுக்கு காரணம் பிள்ளைகளை முதல் பேச்சே நான் இப்படி தொடங்குறேன். உங்களுக்கு முதலிலேயே நான் போடுறது விதை, என் கவனம் எப்பொழுதும் சிதறியதில்லை. நான் எப்பவுமே கவனத்தை சிதறடிக்க விடமாட்டேன். இப்போ உன் கவனம் சிதறியது, ஒரு வினாடி சிதறியது. இப்போ கிளாஸ் ரூம்ல ஒருத்தங்க எழுந்திருச்சு ரெஸ்ட் ரூம் போறாங்க, பாத்ரூம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எழுந்திருச்சு பர்மிஷன் கேட்பாங்க, அப்புறம் அவங்க போவாங்க வெளியில. அவங்க போகும்போது நம்ம அவங்களை கவனிக்க மாட்டோம். அவங்க உள்ள நுழையிறாங்க, கிளாஸ் நடந்துச்சு, இல்ல கிளாஸ்க்கு யாராவது ஒரு லேட்டா வராங்க, இல்ல யாராவது ஒரு வகுப்புக்குள்ள நுழையிறாங்க. உங்க கவனம் என்ன ஆகும்? கிளாஸ்ல இருக்குமா? இருக்காது. இவன் பாத்ரூம் போனானே, போனானா, இப்போ வரானே, இவன் என்ன நினைச்சிட்டு வந்துட்டு இருப்பான், இவன் வீடு எப்படி இருக்கும், இவங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நமக்கு யோசனை போகும். ஏதாவது ஒரு யோசனை போகும். இந்த யோசனை என்ன ஆகிறது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில உச்சங்களை எட்டுவதற்கான வார்த்தை நம்ம ஆசிரியர் வாயிலிருந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அதை கவனிக்க விடாமல்
விடாமல் அந்த கருத்து சிதறல், இந்த கவனிப்பு சிதறல் நம்மை ஆட்படுத்தும். யார் ஒருவர் வாழ்க்கையில் கவனப்படுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் செய்கிறார்கள். உனக்கு அர்ஜுனனை பத்தி தெரியுமா? 5 பேர் இருந்தாங்க கூட, கௌரவர்களும் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து வில்வித்த பண்ணிட்டு இருக்கும் பொழுது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. வில்வித்த பயிற்சி அப்போ எல்லாருக்கிட்டே கேள்வி கேட்குது. என்னப்பா தெரியுது? மரம் தெரியுது. அவன் ஜெயிக்கல. இன்னொருத்தர் கேட்டாங்க, பீமன் கிட்ட, என்னப்பா தெரியுது? கிளை தெரியுது. அவனாலே அம்பு எய்ய முடியல. நகுலன் சகாதேவன் கிட்டையும் கேட்டாங்க, எலை தெரியுதுன்னா அவன் வேறு தெரியுதுன்னா இன்னொருத்தன். அர்ஜுனன் கிட்ட கேட்டாங்க, என்ன தெரியுதுன்னு. ஒரு கிளி தெரிகிறது, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிறது. கிளியின் கண்கள் மட்டுமே எனக்கு தெரிகின்றது அப்படின்னு சொன்னான். அப்ப சொன்னார் துரோணாச்சாரியர், அம்பு விடுங்க. விட்ட உடனே கிளி கீழே விழுந்துச்சு. கான்சென்ட்ரேஷன், கவனம். எந்த ஒரு விஷயத்திலும் நாம் கவனப்படுத்த. நான் ஒரு உலக பேர் அதிசயத்தை சொல்றேன், இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியத்தை சொல்றேன். நீ சின்ன பிள்ளைதான், ஆனா நான் சொல்றது உனக்கு புரியும்னு நான் நம்புறேன். அதனால சொல்றேன், நீ எந்த ஒரு விஷயத்தின் மீதும் உன்னுடைய முழு ஈர்ப்பு சக்தியை வைத்தால் அந்த விஷயம் உன்னை வந்து சேரும். அது கெட்டதும் நல்லது. உன்னுடைய கவனத்தை நீ முழுமையாக யாரிடத்தில் வைத்திருக்கிறாய், எதன் மீது வைத்திருக்கிறாய், அதுதான் உன் வாழ்க்கையில் உன்னை எதுவாக வர வேண்டும் என்று நிர்ணயம் செய்கிறது. உன் கவனம். சரியா? கவனம். நீயே உன்னை கேள்வி கேட்டு பார்த்துக்கோ, உன் கவனம் எதிலே இருக்கு? நீ ஒரு படம் பார்க்கிற, அதுல இருக்கிற கவனம் ஒரு பாடம் படிக்கிற அதுல இருக்கா? இல்ல. பாடம் படிக்கும் பொழுது அதுல முழுமையான கவனமும், ஒரு படம் பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய கவனம் நீ பாடம் படிக்கும் போது இருந்தால் நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய மனிதனாக வரப்போகிறாய் என்று அர்த்தம். இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஒரு பொழுது சொல்லுங்க பாப்போம். சண்டே. சண்டே ரொம்ப சந்தோஷமான பொழுதா கழியுதா எல்லாருக்கும்? சாயந்தரமே துக்கம் வந்தது, அடுத்த நாள் மண்டேன்னு எங்க சந்தோஷமா கழியுது? பள்ளிக்கூடத்துல ஒரு நாள் சொல்லுங்க பாப்போம். ஒரு பொழுது சாட்டர்டே கிளாஸ் கிடையாது. ஏன் ஃப்ரைடே? நான் சொல்லல. ஒரு பொழுது சொன்னேன். எந்த பீரியட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பிடில எல்லாருமே விளையாடாம ஒரு 4-5 பிள்ளைங்க கிளாஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு விளையாடுறது பிடிக்காது. எல்லாருக்குமே சந்தோஷமான பொழுது இல்ல. லைப்ரரிக்கு அனுப்புவாங்களா? இருக்கிறதுலயே மோசமான பீரியட் தான். இந்த சயின்ஸ், இந்த மேத்ஸ். நான் சொல்றேன், ஸ்கூலுக்கு லீவ் விட்டா எப்படி இருக்கு? ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு லீவ் விட்டா அதை விட சந்தோஷமான பொழுது ஒன்று சொல்றேன். கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைம். இந்த கைத்தட்டல் முழுக்க கிளாஸுக்கு வராமல் இருந்தால் மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த டீச்சர்ஸ் கூடியது. ஏன் அப்படின்னு கேட்கறாங்க ஒரு டீச்சர். அந்த குழந்தை சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கிளாஸ் டீச்சர் வர. அந்த டைம்ல கிளாஸ்ல ஒரு துரோகி இருப்பான், இல்ல இருப்பான். என்ன செய்வா, கிளம்பி போய் வராத டீச்சருக்கு பதிலா வரவே கூடாதுன்னு நினைக்கிற டீச்சரை கூட்டு வந்துருவான். பாருங்க, இந்த கைதட்டல் எல்லாம் ஆசிரியர்களுக்குரியது. நெகட்டிவ் கைதட்டல் அல்ல. நான் ஒண்ணு சொல்லுவேன் அவங்ககிட்ட, ஒரு கிளாஸ்ல 35 பிள்ளைங்க 40 பிள்ளைங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 33 பிள்ளைகளுக்கு 34 பிள்ளைகளுக்கு கிளாஸ் டீச்சர் வரலன்னா சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு குழந்தை மட்டும் யோசிக்கும். என்ன யோசிக்குது தெரியுமா? லீடர்ன்றத விட்டுடுங்க, ஒண்ணு மட்டும் யோசிக்கும்.
அது என்ன நினைக்கும், எதுக்கு லீடரா அவன் வரான்றது அவனை ஜஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க, லீடர்ஸை பார்த்து கேள்வி பேசாதீங்க. லீடர்ஸை வந்து அவங்க மேல ஆச்சரியப்படாதீங்க. ஜஸ்ட் அவங்களுடைய ஆட்டிடியூட மட்டும் ஒரு நாள் கவனி. என்ன பண்ணாங்கிறதுனால லீடரா போட்டாங்க, என்ன பண்ணாங்கிறதுனால இவங்களுக்கு வந்து பிளஸ் பாயிண்ட் கிடைச்சிட்டு, என்ன விஷயம் உங்ககிட்ட இருக்கு, என்ன விஷயம் நம்ம கிட்ட இல்ல. என்ன விஷயம் தெரியுமா, போய் கிளாஸ்ல டீச்சர் கூட்டிட்டு வர பொண்ணுக்கு, இந்த ஸ்கூல்ல ஃபீஸ் வாங்குறீங்களா சார், ஃபீஸ் வாங்குறீங்களா, ஃபீஸ் வாங்குறாங்கல்ல, ஃபீஸ் எதுக்கு தெரியுமா, வேற எதுக்கும் கிடையாது. உங்க கிளாஸ்ல டீச்சர் வந்து பாடம் நடத்தணும், அதுக்குதான் நீங்க காசு கொடுக்கணும், அதுக்குதான் ஸ்கூலுக்கு வரீங்க. என் வகுப்பு, நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆசிரியர் வர வேண்டும், அவர் எனக்கு பாடம் நடத்த வேண்டும், என் தேர்வில் நான் ஜெயிக்க வேண்டும், என் பெற்றோருடைய கனவையும் என் தாளாருடைய கனவையும் என்னுடைய இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய என் கனவையும் நிறைவேற்றுவதற்காக நான் தேர்வு எழுத வேண்டும். அதில் நான் ஜெயிக்க வேண்டும் என்றால், வகுப்பிலே ஆசிரியர் வரவில்லை என்றால் தப்பா செஞ்சுட்டு போய் கூட்டிட்டு வர பாருங்க, அவன் தான் கிடையாது. ஆனா ஒண்ணு, நான் கிளாஸ்ல இருந்தா டீச்சர் பாடம் படிச்சுட்டு வருவாங்க, ஏன்னா கேள்வி கேட்பேன், அவங்க என்ன நடத்துறாங்களோ அவங்க மாதிரி படிச்சுட்டு வந்திருக்காங்க, தெரியாதவங்களாம் கேட்பேன். சில டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஸ்டாஃப் ரூம்ல வந்து பாரு, நான் போய் பார்க்க மாட்டேன், பயம் தான். ஆனா எத்தனை நாள் சொல்லுவாங்க, கிளாஸ் ரூம்ல டீச்சர்ஸ் வந்து பாரு, ஸ்டாஃப் ரூம் வந்து பாரு, படிச்சுட்டு வருவாங்க. நீ கவனமாக இரு என்று சொல்கிறேன், உன் வாழ்க்கையை நீ செலுத்து. ஒரு ரொம்ப பெரிய ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்லி தருகிறேன். உன் கவனத்தை சிதறடிக்காதே, உன் கடமைகளை மறக்காதே, உன் உரிமையை விட்டுக் கொடுக்காதே, உன் ஒழுக்கத்தை விட்டுக் கொடுக்காதே. மனசுல ஒரு உணர்வு, ரெண்டு விஷயம் நான் உனக்கு சொல்லித்தர குழந்தைகளை, நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் சொல்லி தருவதை போல சொல்லித்தர. ரெண்டு விஷயத்தை மட்டும் கவனமாக இருக்கு. எதுக்காக என்னுடைய பிரயாணம் இங்கே நடந்தது என்று அந்த இறைவனுக்கு தெரியும். நான் ரெண்டு விஷயம் நான் உனக்கு சொல்லித்தரேன். உன் மொழியில் பேசுகிறேன், இவங்களுக்கெல்லாம் அந்த மொழி புரியுமான்னு எனக்கு தெரியாது. உன் மொழியில் பேசு. ரெண்டு விஷயத்தை வாழ்க்கையில மனசு வச்சு, ஒண்ணு செல்ஃப் செல்ஃப் செல்ஃப். இவர் சொல்லிட்டே இருந்தாரு ஒரு விஷயம். பல குழந்தைகள் இருக்காங்க, எவ்வளவு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது. சில குழந்தைகள் இருக்காங்க, சொன்ன உடனே பிடிச்சுப்பாங்க. நீங்கெல்லாம் தங்க விளக்குகள், ஏன்னா கொஞ்சம் தூண்டி விட்டா அப்படி பிரகாசமா எரியுங்க, தீபத்தோடு சேர்ந்து அகல் பிரகாசம். அந்த மாதிரியான குழந்தைகள் உங்களை பெருமைப்படுத்தலாம். நான் ஒண்ணு சொல்றேன், என்னை ஏன் தெரியுமா உலகத்துல எல்லா இடங்களுக்கும் பேச கூப்பிடுறாங்க. நான் போன மாதம் முழுக்க 3 வெளிநாடுகளில் இருந்தேன். பிரான்ஸ், சிஷல்ஸ், ஹாங்காங். அதுக்கு முந்தின மாசம் மலேசியாவில் இருந்தேன். இந்த 24ஆம் தேதி நான் ஆஸ்திரேலியா போறேன். உலகம் எல்லாம் சுற்றுகிறேன். ஏன் தெரியுமா, என்னுடைய பலம் என்ன தெரியுமா, நான் பேசினா மற்றவர்கள் கேட்கும்படி என்னால் பேச முடியும். மற்றவர்கள் கேட்பாங்க நான் பேச, அது என் பலம். என் பலம் எனக்கு தெரியும். அதே போல் என் பலவீனமும் எனக்கு தெரியும். நான் உன் வயதில் ஆரம்பித்தேன், 9th ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்ச பேச. 9th ஸ்டாண்டர்ட், just 13.5 years பேச ஆரம்பிச்சது. கவனம், ஆர்வம். நீ எந்த துறையை கவனம் வைத்தாலும் அந்த துறையில் ஆழமாக ஆர்வம் வைத்தால் உன்னை சிகரத்தை நோக்கி அந்த ஆர்வம் அழைத்து போகும். நீ எதில் ஆர்வமாக இருக்கிறாய், உனக்கு எது ஆர்வமாக இருக்கிறது என்பதை பார். நான் ரெண்டு விஷயம் சொல்லித்தரேன். செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப்ல ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நான் எப்பவுமே சொல்ற ஒரு பொதுவான ஒரு உதாரணத்துக்காக, உனக்கு அது புதுசுங்கிறத நான் சொல்றேன். நான் ரொம்ப காலமா இதை ரொம்ப பாதிச்சதுனால நான் சொல்றேன், எல்லாருமே சொல்றேன், முக்கியமா குழந்தைகள் கிட்ட சொல்றேன். உனக்கு யானை பிடிக்குமா? யானை கூட யாராவது யானை மாதிரி இருக்காங்களா? உலகத்திலேயே பார்த்து பார்த்து கொஞ்சம் கூட போர் அடிக்காத சில விஷயங்கள்ல 3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு யானை, இன்னொன்னு ரெயில், மூன்றாவது மழை. போரே அடிக்காது, பார்த்துட்டே இருக்கலாம் போரே அடிக்காது. ஏன்னா ஒரு விதமான இயக்கம்
உண்டு. இந்த யானை இருக்குல்ல, நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். யானை ஏன் வந்து சிட் அப்படின்னா உட்காருது? இப்போ சர்க்கஸ்ல மட்டும்தான் மற்ற விலங்குகளை பயிற்சி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நீ எங்க பார்த்தாலும் யானைகளை பார்த்தா அது ஒரு மனுஷனுக்கு அடங்குது. ஏன் அடங்குது தெரியுமா? ஏன் அடிப்பாங்க? வெரி குட். அடிப்பாங்கன்னு அதுக்கு பயம். நான் யோசிச்சு பாக்குறேன், நீ எவ்வளவு பெரிய யானை, நீ பயப்படலாமா? நீ ஏன் பயப்படுற? நீ யானை, நான் யானை கிட்ட பேசுறேன். இப்போ நீ ஏன் பயப்படுற? இப்போ எல்லாமே யோசிச்சு பார்த்தா ஒரு உண்மை தெரியுது பிள்ளைங்களே. நான் சந்திச்ச உண்மையை நான் சொல்றேன், உன் மொழியில் சொல்லுகிறேன், நான் பிரார்த்தித்து சொல்லுகிறேன், நான் சொல்லுவது உனக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். கடைசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக என்னை பாருங்கள். அடுத்தவர்களோடு பேசி அவர்களுடைய கவனத்தை சிதறடிக்கும் பாவத்துக்கு ஆளாகாதீர்கள். என் பேச்சை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன வெளிச்சம் இதனால் வரும். நான் நம்புகிறேன் வரும். இதை நீங்க உணர்ந்துக்கிட்டீங்கன்னா வந்துடும். உணரணும். உணராமல் கவனம் சிதறி கொண்டிருக்கின்ற பொழுது வராது. உலகத்திலேயே மனசுதான் குதிரை மாதிரி. அதை அப்படி அடக்கி அந்த கடிவாளத்தை போட்டு அப்படி அடக்கி இழுத்து பிடிக்கணும். கட்டு தேய்ச்சி ஓடிடும். எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு ஏதாவது போயிடும். போக விடாது. இந்த கவனமா என்னுடைய வார்த்தையை கேள். நான் ஒரு நாள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன். வெளியில ஒரு யானை இருந்துச்சு. எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும். அதனால நேரா போய் அந்த யானை கிட்ட நின்ன. அந்த யானை என்ன பண்ணுச்சு, திடீர்னு என்ன பண்ணோம், கிட்ட போய் நின்ன உடனே ஆசீர்வாதம் பண்ணுமா? ஆசீர்வாதம் பண்ணாது, காசு கேட்கும். நீ காசு கொடுக்கலாமா ஆசீர்வாதம் பண்ணுமா? அது நேரா எனக்கு முன்னால தும்பிக்கே வெட்டி நிட்டுச்சு. ஆசீர்வாதம் பண்ணா இப்படி எடுத்து தலையில கைய வைக்கும். எனக்கு அதுக்கும் அப்படி கிட்ட கைய நீட்டுறது வித்தியாசம் தெரியாதா? அது எங்க கை நீட்டுச்சு. சத்தியமா பிள்ளைங்களே, வயிறெல்லாம் ஒரு மாதிரி கலங்கி போய் மனசெல்லாம் ஒரு மாதிரி சூமி போச்சு. எனக்கு என்னடா இது, எவ்வளவு பெரிய யானை, நீ என்கிட்ட வந்து கை நீட்டிய. என்ன வேணும் உனக்கு? பழம் வேணுமா? தேங்காய் வேணுமா? என்ன வேணும் உனக்கு? பசிக்குதா? என்ன வேணும்? எங்க என்ன கேக்குற அப்படின்னா அதுக்கு காசு வேணும். ஒரு ரூபாய்க்காக அந்த யானை என்கிட்ட இப்படி கை நீட்டுது பிள்ளைங்களே. ஏந்தல் பிச்சை. கை எண்ணக்கூடாது யார்கிட்ட. ஈ என்று இறத்தல் தீது. எதுவா இருந்தாலும் பசிக்குது கிடையாது, செய்யக்கூடாது. யானையே செய்து நான் ரொம்ப மரியாதை செய்யறேன். யானை வயிறுலாம் கலக்கமாச்சு எனக்கு. நான் காசு கொடுக்கல. அது காசு கொடுத்தாலும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் எனக்கு தெரியும். எனக்கு வேணாம். அதற்கு பிச்சை போட்டு அதிலிருந்து எனக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஏதாவது நான் கொடுத்தால் மட்டுமே தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றால் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டாம். இப்படி மனசுல எனக்கு ஓடணும். அதுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், காசு கொடுப்பேன். எனக்கு அப்படி ஒரு விவேகானந்தர் சொல்லுகிறார், இந்தியாவின் இறையாண்மையை உறக்க சொல்லுகின்ற மிருகங்களில் முதன்மையானது கஜமிருகம். கஜம் என்றால் யானை. இந்தியாவுடைய இறையாண்மை குழந்தைகள் அதை வாசல்ல கூட்டிட்டு வந்து இங்க எப்படி செய்வாங்க தெரியாது, சென்னைக்கெல்லாம் இழுத்துட்டு வருவாங்க. பிச்சை எடுக்கிறது கண்ணீர் சிந்துற மாதிரி இருக்கும். யானையை போய் பிச்சை எடுக்க விடலாமா? சரி, நான் ரொம்ப மனசு இது பண்ணி நான் உள்ள போயிட்டேன். உள்ள போன வாசல்லையே ஒரு பெரிய விநாயகர் சிலை இருந்தது. சித்தி விநாயகரா சொல்வார். சித்தி தரும் விநாயகர். சித்தி என்றால் உன்னுடைய புத்தியினுடைய உச்சம், ஞானம், துறவு, முக்தி. அதான் சித்தி. சித்தி அப்படிங்கிற சமஸ்கிருத சொல். சித்தி விநாயகர் உட்கார்ந்துருக்க. அதுவும் யானை தானே, விநாயகர் யானை தானே. நேரா போய் நான் அவர்கிட்ட நின்றுட்டேன். ரொம்ப பிடிச்சது யானை. மறுபடியும் பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு எங்க இருந்து கும்பல் வந்ததோ கடற்கடன்னு ஒரு 15-20 பேர் வந்துச்சு. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அதனாலதான் நான் வந்து இது கேட்டேன்,
ரெண்டு கையையும் எடுத்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அந்த யானைக்கு முன்னால, விநாயகருக்கு முன்னால. சட்டுன மனசுல ஒரு பிளாஷ். வெளியில இருக்கிற யானை நம்ம கிட்ட கேக்குது, உள்ள இருக்கிற யானை கிட்ட நாம கேட்கிறோம். என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இத நான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பெரியவர்கிட்ட கேட்டேன். வெளியில இருக்கிறதும் யானை, உள்ள இருக்கிறதும் யானை. வெளியில இருக்கிற யானை கிட்ட நாம பிச்சை கேட்குது, நம்ம கிட்ட பிச்சை கேட்குது. உள்ள இருக்கிற யானை கிட்ட நாம பிச்சை கேட்கிறோம். ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அந்த ரகசியத்தை சொல்லுங்கன்னு கேட்டேன். அந்த ஆன்மீக பெரியவர் அந்த ரகசியத்தை சொன்னார். வெளியில இருக்கிற யானை ஏன் பிச்சை கேட்குது தெரியுமா பேராசிரியர்? அது பாகர் கையில இருக்கிற அங்குசம், அதுக்கு பயப்படும். அந்த குழந்தை சொல்லிச்சு, அடிக்கு பயப்படும். அந்த அங்குசத்தை வச்சு காதல குத்துவாங்க. காதல குத்துனாங்கன்னா அதுக்கு உயிர் போட மாதிரி வலிக்கும். அதுக்கு பயம். அது ஒண்ணுக்குதான் அதை கட்டுப்படும். அவர் சொன்னாரு, தன்னுடைய பலவீனம் என்பது மதம். மதம் பிடிக்கும் யானைக்கு. மதம் பிடிச்சா தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய, மதம் பிடிச்சு ஆடும்போது என்ன நடக்குதுன்னு தெரியாம ஆடும்போது தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அந்த கோவில் யானை பாகன் கிட்ட கொடுத்துச்சு. சரி, உள்ள விநாயகர் போய் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் அவர் வச்சிருப்பாரு. அதுக்கு பேர் அங்குசம். அவர் வச்சிருக்கிற ஆயுதத்துக்கு பேர் அங்குசம். அந்த பெரியவர் இடத்தில் சொன்னதை நான் உனக்கு சொல்கிறேன். விநாயகன் என்றால் வி என்றால் கிடையாது. நாயகன் என்றால் தனக்கு ஒரு நாயகன் கிடையாது, அவனே தலைவர், முழுவதற் கடவுள் விநாயகன். அந்த விநாயகருக்கு யானைங்கிறதுனால அவருக்கு மதம் பிடிக்காதா? பிடிக்கும். அவங்கதான் மதம் பிடிக்கும். தனக்கு பிடிக்கிற மதத்தை, தனக்கு கிடைக்கிற அந்த பலவீனத்தை அடக்கிறதுக்கான ஆயுதத்தை அந்த விநாயக யானை தான் கையிலேயே வச்சிருக்கு. அவர் சொல்லிட்டு சொன்னார், எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர்கள் கையில் கொடுத்திருப்பானோ அவன் பிச்சை எடுக்கும் யானையாக இருக்கிறான். எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே வைத்திருக்கிறானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுகிற விநாயக சாமியாக மாறுகிறான் என்று நான் கேட்கிறேன். நீங்க கோயில் யானையா விநாயக யானையா? விநாயக யானை என்றால் உன் டிசிப்ளினை நீயே பார்க்கணும். ஒரு டெஸ்ட் நடக்குது, கிளாஸ்ல டீச்சர் இருந்தா மட்டும்தான் நான் காப்பி பண்ண மாட்டேன் அப்படின்னா நீ கோயில் யானை. ஏன்னா உன் பலவீனத்தை இழக்கக்கூடிய ஆயுதத்தை டீச்சர் இழந்துச்சு. யார் பார்த்தாலும் யார் பார்க்கவில்லை என்றாலும் என் அங்குசம் என் கையில், என்னுடைய மனதை நான் அடக்குவேன், என் சிந்தனைகளை நான் அடக்குவேன், என் கவனத்தை நான் எனக்குள் வைத்திருப்பேன், நான் ஒழுக்கமாக இருப்பேன் என்று யார் ஒருவர் நினைக்கிறாரோ அவர்தான் விநாயக யானையாக வர முடியும். செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின் உனக்கு நீயே போட்டுக் கொள்ளுகின்ற ஒரு மிகப்பெரிய கோடு. அதுதான் உன்னை ஜெயிக்க வைக்கும். உன்னை எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க தான் சொல்லணும், சரியான நேரத்துக்கு தூங்கு, சரியான நேரத்துக்கு எழுந்துரு, காலேஜ் ஸ்கூலுக்கு புறப்படு, படி, நல்லா சாப்பிடு, டெய்லி குடி, சாமி கும்பிடு, எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசு, கோபமா பேசாத, களவு செய்யாத, பொய் சொல்லாத, கெட்ட வார்த்தை பேசாதன்னு அடுத்தவங்க சொல்லிட்டே இருந்தாங்கன்னா நீ கோயில் யானைதான். நீ வாழ்க்கையில அடுத்தவங்களுடைய முன்னால போய் கேட்டுட்டு இருக்க. யார் சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் என்னை நானே கண்காணித்துக் கொள்வேன், எனக்கு நானே சாட்டை அடி கொடுத்துக் கொள்வேன். என் சாட்டை என் கையில் தான், என் சாட்டை அடுத்தவர்கள் கையில் இல்லை என்று நீ நினைக்கிறாயா? நீ வாழ்க்கையில் உயர பிறந்தவன், நீ உயர பிறந்தவள். இன்னும் ஒரு விஷயம் சொல்ற பிள்ளைங்க, ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் டிசிப்ளின். அந்த செல்ஃப் டிசிப்ளின்கான அத்தனை விஷயங்களும் நமக்குள் தான் இருக்குது. இதுதான் ஞானம். வெளியில எதுவுமே இல்லை, எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கு. நான் சிரிக்கிறேன், நான் அழுகுறேன், எங்கிருந்து வருது அந்த சிரிப்பு? எங்கிருந்து வருது அந்த அழுக? எனக்குள்ள தானே வருது. நான் வெளியில ஒண்ணு ஒட்டிக்குதா? நான் எனக்குள் நான் வந்து உயர்ந்து நிற்பது. நான் இன்னும் ஒரு
எத்தனை பேர் இருக்கிறீங்க? டிசைட் நவ. இப்போ டிசைட் பண்ணு. ஏன்னா 17 வயது முதல் 25 வயது வரை நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதை தான் செய்வாய். This is the time. இதுதான் டைம். நீ முடிவெடுக்கிற டைம் இது. அந்த முடிவெடுக்கிற டைம்ல அதுக்கு 2 வருஷம் பின்னால இருக்கீங்க நீங்க, அவ்வளவுதான். மற்ற பிள்ளைகள் 1 வருஷம் பின்னால இருக்கீங்க, அவ்வளவுதான். Prepare yourself. நான் இதுவரைக்கும் ஸ்கூல்ல பிரைஸ் வாங்கி இருக்கிறது 512 பிரைஸ் வாங்கியிருக்கேன். ஸ்கூல்ல மட்டும் 512 என்னுடைய பிரைஸ். என்னன்னா 1500 போட்டிகளுக்கு மேல கலந்துட்டு இருக்கேன். 512 பிரைசஸ். ஆனா ஒண்ணு சொல்றேன், பேச்சை விட எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். கெட்டதா மாறணும். ஏன் மாறணும்? ஜெயிக்கணும்னா கெட்டதா மாறணுமா? ஆமா. நான் ஒண்ணு சொல்றேன், கெட்டது இருக்குல்ல பிள்ளைகளை, சுவாமி விவேகானந்தர் சொல்லி கொடுத்தார். நான் அவரிலிருந்து கற்றுக் கொண்டது கெட்டது இருக்குல்ல, அது எவ்வளவு தீவிரமானது தெரியுமா? இட்ஸ் வெரி பவர்ஃபுல். கெட்டது வெரி பவர்ஃபுல். நிறைய திருடங்க போலீஸ்காரங்க ஏன் மாட்டாம இருக்கிறவங்க தெரியுமா? they are very powerful than police. போலீஸ் ஏன் தெரியுமா திருடங்களை பிடிக்காம இருக்குது? they are weak. அவங்க நல்லதா இருந்தாலும் அவங்க வீக்கா இருக்கிறாங்க. நான் உனக்கு ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்லி தரேன். நீ ஜெயிக்கணும்னா நீ கெட்டதா மாற வேண்டிய அவசியம் இல்லை. உன்கிட்ட ஒரு நல்லது இருக்குல்ல, அதை தீவிரப்படுத்து, அதை டிரைவ் பண்ணு. அந்த நல்லதை முழுக்க டிரைவ் பண்ணி பாரு. நீ கெட்டது அப்படியே வேனிஷ் ஆயிட்டு காணாம போய் கால்ல விழுந்து கதறுகின்ற அளவுக்கு நீ விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய அந்த வல்லமை உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் உன் நன்மைகளை நீ தீவிரப்படுத்து. உன் நல்ல விஷயங்களை நீ தீவிரப்படுத்த. அதுதான் வாழ்க்கையில சிகரங்களை நோக்கி உன்னை செலுத்துவதற்கான மிகப்பெரிய விஷயம். நான் சொல்லுகிறேன், சுவாமி விவேகானந்தர் ஆரம்பிச்சதுனால சொல்றேன். நான் பிரார்த்தித்து சொல்லுகிறேன், குழந்தைகளே, உன் மனம் என் சொற்களுக்குள் முழுமையாக வந்து சேர வேண்டும் என்கின்ற ஆழ்ந்த இறைவேட்கையோடு இதை நான் சொல்றேன். என் குழந்தை 9வது படிக்கிறான். ஒரு பள்ளிக்கூடத்துல 9வது படிக்கிறான். அவனை கூப்பிட்டுக்கிட்டு என் மூத்த குழந்தை, எனக்கு ஒரே குழந்தை, போயிட்டு அவனை ஒரு ஸ்கூல் காலேஜ்ல, அவன் ஸ்கூல்ல வீட்டுக்கு வந்திருக்கான். நான் வீட்டுல இருந்து காலேஜுக்கு போகும்போது அன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எங்க காலேஜ்ல. நான் இதை சொல்லணும் தோணுது உனக்கு, அதனால சொல்றேன். உன் மனசுல எப்படி நீ உள்வாங்கிக்கிறேன், உள்வாங்கிட்ட. அது உனக்கும் உன் இறைவனுக்குமான ஆசீர்வாதத்தை பொறுத்து. நான் சொல்றது உனக்கு புரியுது. குழந்தை கூட்டிட்டு போனேன். ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர், அவர் ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அவங்களுடைய ஃபங்க்ஷன் அது. நான் போய் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது யாராவது படுத்த மனிதர்களை பார்த்த உடனே நான் என்ன செய்வேன்னா, உடனே அவங்களை கொண்டு வந்து அவங்க என் குழந்தைய வந்து அவங்க கிட்ட கொடுத்துருவேன். கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க கொடுத்துருவேன். ஏன்னா ஆசீர்வாதங்கள் அது நீ சொல்லல, குரு பிரம்மா சொல்லல, இப்போ குரு விஷ்ணு தேவோ மகேஸ்வரர், குரு சாட்சாத் பரம்பிரம்ம, பரம பிரம்மம். அது குரு. பிரம்மம் என்றால் என்ன? இறை. அவன் வாயிலிருந்து எந்த வார்த்தை வருதோ அதை அப்படியே கிராஸ் பண்ணிக்கணும். சட்டுன்னு போய் நான் என் குழந்தைய விட்டுட்டேன், அவங்க கிட்ட ஏதாவது சொல்லுங்க மேடம், நான் ஊருக்கு சொல்றேன். ஆனா என் குழந்தைய கூட்டிட்டு போய் நான் ஒரு டீச்சர் கிட்ட ஒப்படைக்கிறேன். என் குழந்தைக்கு நான் நல்லது சொல்லுவேன். என் குழந்தைய தோலை பிடிச்சிக்கிட்டு அவங்க கொஞ்சம் நெகிழ்ந்துருந்தாங்க. ஏன்னா ஷீஸ் ரிட்டையர்ட். நெகிழ்ந்துருந்தாங்க. என் தோலை பிடிச்சிக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என் குழந்தைக்கு அது புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல, எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால என் குழந்தையிட மறுபடியும் சொல்வது போல் நான் சொல்றேன். அவர் சொன்னாங்க, உன்னை தாக்க வருகிற, நல்லா கவனிச்சுக்கோ பிள்ளைகளை, மறந்துடாத, உன்னை தாக்க வருகிற பிடரி கொண்ட சிங்கம் அதை எதிர்த்து நின்று அதன் வாயை பிளந்து அதை தூக்கி சாடுறதுக்கு என்ன பலம் வேணும் உனக்கு? சிங்கத்தை நேரில் பார்த்துருக்கியா? அவங்க சொல்ல 1.5 டன் அடிச்சா வரணும், சும்மா அவ்வளோ அடிக்கலாம். பொய் பொய் பிள்ளைகளே, பொய். நான் சொல்ற டீச்சரா சொல்றேன், பொய். பொய்யான வசனங்களுக்கு உன்னை போடாத. உண்மையிலே நீ அதை பார்க்கணும். அந்த படத்தை, அந்த சிங்கம் என்னன்னு பார்க்க, சிம்சோன்னு ஒரு படம் இருக்கு. பைபிள்ல ஒரு கேரக்டர், ஒரு சிம்சோன்.
அந்த சிம்சோன்ங்கிற படத்துல உண்மையான ஒரு சிங்கத்தோட ஒரு போராட ஒரு காட்சி வரும். நான் பார்த்து வியந்திருக்கேன் அந்த படத்தை. உண்மையான சிங்கம் இவ்வளவு பெருசா அது ஆக்சுவலாவே நல்ல வெயிட்டான ஒரு மிருகம். பிடரிலாம் வச்சு நின்னுச்சுன்னு வச்சுக்கேன் அப்படி இருக்கும். என் பையன் சொல்றாங்க, உன்னை தாக்க வருகின்ற சிங்கத்தை வாயை பிளந்து தூக்கி சாடுவதற்கு உனக்கு எவ்வளவு பலம் வேண்டும், அதை விட கூடுதலான மன பலம் உன் தாயின் சொல்லை கேட்டு நடப்பதற்கு உனக்கு வேண்டும். அந்த மனபலம் இல்ல வச்சுக்க வாழ்க்கையில முன்னேற முடியாது. அப்படின்னு கடந்துட்டேன்னு வச்சுக்க வாழ்க்கையை நீ தோற்று போகிறாய் என்று பொருள். இன்னொரு விஷயம் சொல்றேன். மகாத்மா காந்தி நம்ம பேசணும்ல, எதுக்கு அவர் மகாத்மா எனக்கு சொல்ல எனக்கு புரியல. எதுக்கு மகாத்மா? சுதேசர் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததால மகாத்மாவா? யார் சொன்னது மகாத்மா சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க? எத்தனை கோடான கோடி மக்கள் பின்னால் இல்லாம தெரியுமா அது? ஆனா அவர் ஏன் மகாத்மா சொன்ன? நான் சொல்றேன் ஏன் மகாத்மா. இட் இஸ் நாட் அபிஷியல், இட் இஸ் பர்சனல். மகாத்மா அப்படிங்கிறது பர்சனல் பிள்ளைகள. அவங்க வெளியில போய் அபிஷியலா அவர் ஏதோ ஒண்ணு செஞ்சாரு அதனால மகாத்மா அல்ல. அவர் உள்ளுக்குள்ள மகாத்மா. அது என்ன உள்ளுக்குள்ள? அவங்க அம்மா வந்து அவங்க கிட்ட ஒரு வாக்குறுதி வாங்குறாங்க, சத்தியம் வாங்குறாங்க. என்ன சத்தியம்? 3 சத்தியம். நீ குழந்தைதான் இருந்தாலும் சொல்லணும், மது அருந்த கூடாது. எதுக்கு? அவர் பேரிஸ்டர் படிக்கிறதுக்காக லண்டன் போறார். அப்போ புத்திரி பாய் அவங்க கையில இருந்து ஒரு சத்தியத்தை வாங்குறாங்க. நீ மது அருந்த கூடாது, மாமிசம் உண்ணக்கூடாது, பிற பெண்களை இச்சித்து பார்க்க கூடாது. இந்த 3 சத்தியத்தை கூடு. அவர் ஒன்றும் செய்யல பிள்ளைங்க, சத்தியத்தை கொடுத்துட்டாரு. இப்ப நீ நினைச்சு பாரு, எங்க கேட்டாரோ புத்திரி பாய் அந்த வார்த்தைய, அந்த கிராமத்துல அந்த குஜராத்ல இது 3 கிடையாது. கண்காணிக்கிறதுக்கு யார் இருக்கா? அம்மா இருக்காங்க. ஆனா இவர் பேரிஸ்டர் பண்றதுக்கு போறாரு. அவர் போறாரு லண்டன். அங்க கண்காணிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இந்த 3 கிடைக்கும் அவருக்கு. கண்காணிக்கிறதுக்கு யாரும் இல்லாத பொழுதிலே இந்த 3ஐயும் தாய்க்கு கொடுத்த சத்தியத்திற்காக காப்பாற்றிக் கொண்டு இருந்தார்ல, அதுதான் அந்த ஆத்மா தான் மகாத்மா. இந்த சத்தியத்தை காப்பாற்றுதல், அந்த மனோபலம், தாயின் சொல்லின் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய மனோபலம். நான் உன்னை செல்ஃப் டிசிப்ளின் பத்தி சொல்லி இருக்கேன். உன் பலவீனத்தை நான் அடக்குவேன் என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள் என்று சொல்லி இருக்கிறேன். நீ என்னை உன் தாயாக நினைத்தால் இந்த சொல்லை பின்பற்றி நடப்பதற்கு ஒரு சிங்கத்தை சாடுவதை விட கூடுதலான மனோபலம் உனக்கு இருந்தால் மட்டுமே தான் இதை சாடுவேன். நான் இன்னும் ஒரு சொல் உனக்கு சொல்லி தருகிறேன். எல்லாரும் வந்து டிசிப்ளின் பத்தி பேசுவாங்க. ஓகே, நான் கூட டீச்சர்ஸை பார்த்து கேட்கலாம், வாட் இஸ் யுவர் டிசிப்ளின் அப்படின்னு கேட்டா டீச்சர் கோச்சுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அகாடமிக்கலி நான் கேட்கிற கேள்விக்கு பொருள் உண்டு. மேடம் வாட் இஸ் யுவர் டிசிப்ளின் அப்படின்னு கேட்டா, அவங்க சயின்ஸ் டீச்சரா இருந்தா சயின்ஸ் இஸ் மை டிசிப்ளின் அவங்க சொல்லுவாங்க. மேம் வாட் இஸ் யுவர் டிசிப்ளின் அப்படின்னு நான் கேட்டேன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் நடத்துறவங்களா இருந்தா லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ் இஸ் மை டிசிப்ளின் என்று அவங்க சொல்லுவாங்க. மேத்தமெட்டிக்கல் டீச்சர் கிட்ட போய் வாட் இஸ் யுவர் டிசிப்ளின் கேட்டா, மேத்ஸ் இஸ் மை டிசிப்ளின் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சோ டிசிப்ளின்ங்கிறது ஒன்றுமில்லை, கற்றல், லேர்னிங். நீ எதை கத்துக்கிறியோ அதான் உன் டிசிப்ளின். வாட் இஸ் மை டிசிப்ளின்? மை டிசிப்ளின் இஸ் லிட்ரேச்சர். நான் தமிழ் லிட்ரேச்சர் இஸ் மை டிசிப்ளின். இப்ப டிசிப்ளின் பத்தி நம்ம பேசணும்ல, ரெண்டாவது ஒரு சொல் உனக்கு அறிமுகப்படுத்துறேன். நான் செல்ஃப் டிசிப்ளின் பத்தி உனக்கு சொல்லியிருக்கேன். உன்னை யாரும் இங்க உட்காராதன்னு சொல்றதுக்கு முன்னால நீயே அங்க உட்காராதபடி உன்னை செலுத்து. நம்பர் 1. நம்பர் 2, உனக்கு இருக்க வேண்டியது gratitude. What does it mean? gratitude என்ன? ஆங்கிலத்தில் gratitude என்ற சொல்லுக்கு தமிழில் அர்த்தம் சொல்லணும்னா, பொருள் சொல்ல வேண்டும் என்றால் நன்றி. நன்றி நம்ம கிட்ட இருக்கா? கிளாஸ் டீச்சர் முடிச்ச உடனே எல்லாரும் எழுந்து நிக்கிறீங்கல்ல, அவங்க வெளியில போகும்போது எழுந்து நிற்பீங்களா இல்லையா? எழுந்து நிக்கிறதுக்கு முன்னாடி சில டீச்சர் கொடுத்து உள்ள ஓடி வந்துருவாங்க. சில டீச்சர் எழுப்பி நிக்க வச்சுட்டு தேங்க்ஸ் வாங்கிட்டு எழுதுவாங்க. சில டீச்சர்ஸ் கேட்காமலேயே பிள்ளைங்க எல்லாம் எழுந்துச்சு நின்று தேங்க்யூ மிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சூழல் வகுப்பு
அப்படின்னு நம்ம சொல்றோம். The beautiful word under the sky is thanks. Thank you. நம்ம சொல்றோமா? நம்ம இவ்வளவு பேசுறோம் மொழி, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா? இந்த ஃபேன் ஓடுது, கரண்ட் கண்டுபிடிச்சாங்க தாமஸ் ஆல்வா எடிசன். தேங்க்ஸ் சொல்றோமா? அமெரிக்காக்காரன் சொல்றோம், நாமளும் சொல்றோம். அமெரிக்காக்காரன் எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஒரு நிமிஷம் உலகத்தையே டார்க் ஆக்கிடலாம், அமெரிக்கா நாட்டையே டார்க் ஆக்கிடலாம், அப்புறமா லைட் போடுறோம். லைட் போட்டு இப்படி இருட்டாக இருந்த உலகத்தை இப்படி வெளிச்சமாக்கி தந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு நன்றி அப்படின்னு போடுறோம். நாம வந்து அவன் ஒரு நிமிஷம் தான் ஆஃப் பண்ணி போடுறான், நாம ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் போடுறோம். டெய்லி தேங்க்ஸ். கிராட்டிடியூட் நமக்கு இல்லை. நான் இது சொல்றது நான் கோச்சிக்காது, மனசால சொல்லு. எந்த வார்த்தை நீ சொல்றியே ஹாப்பி பர்த்டே உணர்ந்து சொல்றியா? எந்த வார்த்தையை சொன்னாலும் உணர்ந்து சொல். இனிமேல் குட் மார்னிங் மிஸ் சொல்றியா? குட் மார்னிங் என்ன அர்த்தம்? இன்றைய காலை பொழுது உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையட்டும் என்ற வாழ்த்துறேன். சொல்றது இல்லையே, மனசால சொல்லு. நான் சொல்றேன் கிராட்டிடியூட்ங்கிற சொல்லுக்கான அர்த்தம். நான் ரொம்ப வியந்த பிள்ளைகளை இந்த வார்த்தையை படிச்சுட்டு சுவாமி விவேகானந்தர் ஞாபகத்துக்கு வர்றார். மறுபடியும் சுவாமி விவேகானந்தர் படிக்கிறேன் நான் ஒரு நாள். ரொம்ப ஆழமா படிச்சிருக்கும் போது அவர் ஒரு விஷயத்த சொல்றார். நான் இந்த காட்சிப்படுத்துறேன், என் கவனத்தை என் பக்கம் வை. கிராட்டிடியூட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு. நீ எனக்கு ஏதோ செய்ய போகிறாய் என்பதற்காக நான் காட்டுவது, சரியா? இதுவரைக்கும் நீ செய்ததற்காக காட்டு, இப்பொழுது நீ செய்து கொண்டிருப்பதற்காக காட்டு. சோ 3 நிலையிலும் அது வந்து சேரும். நன்றி. நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா? காலையில அம்மா சாப்பாடு சமைச்சு கொடுக்குறாரு, டிஃபன் பாக்ஸ்ல போட்டு தராரு, ஒரு நாளாவது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பா எடுத்துருக்கியா? இன்னைக்கும் உப்புமாவா? ஏமா நீ ஏமா இப்படி பண்ற? நீ என்ன வச்சிருக்கிற உள்ள? நோ தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங் டேன்ற ஒரு டேய என்ன கேட்டீங்கன்னா ஸ்கூல்ல அனௌன்ஸ் பண்ணணும். They should thank each other. உன் தோழிகளுக்கும் உன் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் உங்களுக்கும் நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கும் அந்த ஒரு நாளாவது எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் கிவிங் டே எடுத்துக்கோங்க. சுவாமி விவேகானந்தர் எழுதுற ஒரு நாள் ஓடி வர ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட, குருவே நான் இறைவனை பார்த்தேன். குரு சிரிக்கிறார். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு இறைவனை காட்டுவீங்களா பம்பு பண்ணவன். நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். சுவாமி விவேகானந்தருடைய இயற்பெயர் வீரேஸ்வரன், நரேந்திரன் என்று அழைக்கப்பட்டார். விவேகானந்தராக மாறி போனார். அவருடைய இயற்பெயர் பெற்றோர் வைத்த பெயர் வீரேஸ்வரன். அதைத்தான் விவேகானந்தராக மாற்றினார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதான் குரு. நம்ம எப்படி மாற்றுவாங்கன்னு தெரியாது. என் கிளாஸ்ல எனக்கு பிடிக்காத டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க. அது என்ன பிடிக்காது அவங்களுக்கு, அவங்களே எனக்கு பிடிக்கும். அழகா இருக்கும். எப்படி பிடிக்கும்? சூப்பரா இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கும். நடந்து வரணும், உட்கார்ந்து எழுதி அவ்வளவு அழகா காட்டு. கிட்ட பண்ண வாசனெல்லாம் வரும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. ஆனா அந்த அம்மாக்கு என்ன பிடிக்காது. காலையில வந்த உடனே சொல்லுவாங்க அம்மா என்ன பார்த்த உடனே, சுல்தானா கெமிஸ்ட்ரி டீச்சர். கடைசி வரைக்கும் எதுக்கு அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி மட்டும் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அவங்க எடுத்து என்ன நிற்பாங்க, நிற்க வைப்பாங்க. நான் எழுந்துச்சு நிற்பேன். உடனே என்ன செய்வாங்க, ரொம்ப அழகா இருக்கும் அவங்க முகம். அந்த உதட்டை பிடிச்சுப்பாங்க. எவ்வளவு அப்சர்வேஷன் தர எனக்கு. உட்பட மாட்டாங்க. காலையில அப்படி சொல்லுவாங்க, எப்படி இருக்கும்
+1 படிச்சிருக்காங்க. வெறி ஏறும் மனசுல. என்னையா சொல்ற உட்பட இரு, நீ என்ன கிளாஸ் எடுத்துக்கோ, கவனிக்க விட மாட்டேன். இந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 4 பேர், மொத்தம் 10 பேர் உட்காந்துருக்கோம். நான் எதை சொன்னாலும் இந்த 9 சிரிக்கும், எதை சொன்னாலும் சிரிக்கும். ரொம்ப கலாட்டாங்க கிளாஸ்ல. குறிப்பு என்ன தெரியுமா? நான் எழுந்துச்சுன்னா நான் சிரிக்க மாட்டேன், அதுல சிரிக்கும். நான் உட்கார்ந்தா அவங்களோட சேர்ந்து நாம சிரிப்பேன். ஆனா ரொம்ப சிரிக்க மாட்டேன், நான் சும்மா சிரிப்பேன். அது அவ்வளவு கலகலன்னு சிரிக்கும். அதுக்கு கிளாஸ் அதுல மாலிக்யூல் எடுத்துக்கிட்டாங்க அந்த அம்மா. குறிப்பு என்ன தெரியுமா? அந்த கிளாஸ்ல அந்த பின் பெஞ்ச்ல உட்கார்ந்து 10 பேர்ல நான் மட்டும் தான் பாஸ் பண்ண, 9 ஃபெயில் ஆயிடுச்சு. அது ஒரு குறிப்பு உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு குறிப்பு அடுத்தவங்களுக்காக சிரிச்சு ஃபெயில் ஆயிடக்கூடாது, அதுல ஜாகிரதையா இருக்கும். நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்தாங்களா, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க பிள்ளைங்க. மனசு வெம்பி போச்சு. ஒரு நாள் ரொம்ப கடால பண்ணிட்டு இருந்தேன். எழுந்திருக்கிறேன் உட்கார்றேன், பேசுறேன், சிரிக்கிறேன், எழுந்திருக்கிறேன் உட்கார்றேன். கிளாஸ் கவனிக்கவே விட எனக்கு ஹெட்மிஸ்டர்ஸ் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் தான் எல்லா பிரைசஸும் கொண்டு வர ஆளு, எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடுறேன். அதான் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன். எனக்கு கிளாஸ் விட்டு வெளியே அனுப்ப முடியாது, கலாட முடியும். ஒரு நாள் மனசு வெம்பி போய் வயிறெல்லாம் வெடிக்க அவங்க நின்று இப்படி கத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க சொல்லிடுறேன், அது என்ன தெரியல. சில நேரங்களில் சில பேர் நம்ம இடத்தில் வந்து பேசும்பொழுது உள் மனசு திறக்குது. எனக்கு திறக்குது, எனக்கு குரு அருள் அதனால திறக்குது. முன்னால இருக்கிற ஆள் ஏதோ பேசுறாங்க, நான் அவங்க திடீர்னு நான் எழுதிட்டு ஷாப்பிஸ் அப்படி அடிச்சுட்டு சுத்தானா ஸ்டாண்டர்ட் அப்படின்னாங்க. எல்லாரும் கடவுளையும் சிரிச்சாங்க. எனக்கு மட்டும் அந்த குரல் ஏதோ வீரியம் தெரிஞ்சது. எழுந்துச்சு நின்றேன். பிபி ஹையா இருந்துச்சு அவங்களுக்கு. அவ்வளோ சொல்றேன், அடங்காம பேசிட்டு இருக்க, பேசுறியா? பேசாத. நான் சிரிக்கிறேன். யாரை பார்த்து? பேசுறதுக்கே போறேன். உலகம் எல்லாம் பேசுறதுக்காக போவேன், பேசுறதுக்கே போறவங்க. என்ன பார்த்து நீங்க எப்படி சொல்ல முடியும் பேசக்கூடாதுன்னு? அப்படி கூர்மையா பாக்குறவங்க பேசாத நீ அவங்க பார்த்துட்டே இருந்த. அடுத்ததா ஒரு வார்த்தை சொன்னாங்க பிள்ளைகளே, என் மனம் எல்லாம் விதை நிலமா மாறி. அப்படி அவங்க வார்த்தை அப்படி பிடிச்சி அப்படி உட்கார்ந்துட்டேன். ஒண்ணுமே இல்லை. அந்த ஒற்றை சொல் தான் அவங்க சொன்னது. என்ன தெரியுமா? எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாத. இது சொன்னதுல என்ன தெரியுமா நன்மை நடந்தது? அங்க பேசுறதை நிறுத்தினேன், ஆண்டவன் இங்க பேச வச்சுட்டான். இவ்வளவுதான் ரகசியம். யாருடைய குரல் எப்படி வந்து சேரும் என்று நமக்கு தெரியாது. அந்த சொற்களை கூர்மையாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். சுவாமி விவேகானந்தர் வந்து சொல்லுகிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம், நான் இறைவனை பார்த்தேன். சுவாமி விவேகானந்தரை பார்த்து சொன்னார், சின்ன வயசுல கேட்டு இருந்தல்ல, நான் என்னென்னமோ கேட்கணும் என் இறைவனிடத்தில், நான் என்னென்னமோ கேட்கணும், நீ வா இறைவனை வா கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தல. என்கிட்ட வேற வந்து அவங்க பண்ணல, எனக்கு சாமி காட்டியா, எனக்கு சாமியை காட்டியா, சாமியை காட்டியான்னு என்ன கேட்டார்? நான் சுவாமி விவேகானந்தர் சொல்றது அப்படியே சொல்றேன். நான் மறுபடியும் பிரார்த்திக்கிறேன், அந்த பிரார்த்தனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். அவர் சொல்றார், கண்களை மூடி தியானித்தேன், இறைவனை அழைத்தேன், இறைவன் வந்தான். கண் திறந்து பார்த்தேன், விஸ்வரூபம் எடுத்து நின்று இருந்தாள் காளி. விஸ்வரூபம் எடுத்து நின்றிருந்தாள் காளி, வானம் முழுக்க வியாபித்திருந்தாள். நான் அவளை பார்த்து கொண்டே இருந்தேன், அந்த உருவத்தில் பரவசமானேன். கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அவளை பார்த்து கொண்டே இருந்தேன், மறைந்தாள். அப்போ ராமகிருஷ்ணன் கேட்கிறார், நீ எதுவும் கேட்கவில்லையா? பரவசத்தில் இருந்தேன், அதனால் எதுவும் கேட்க முடியவில்லை. போட்டியா? இல்லை, மறுபடியும் தியானித்தேன். சரி, வந்தாளா? வந்தாள். இப்பொழுது எதேனும் கேட்டாயா? அவள் வியாபித்து நின்றாள். அந்த வியாபித்தலை பார்த்துக் கொண்டே, அந்த விஸ்வரூபத்தை பார்த்துக் கொண்டே இருந்தேன். சென்ற முறை வந்த பரவசம் மீண்டும் வந்து
விட்டது, பரவசம் அடங்கவில்லை, எதுவும் கேட்கவில்லை. போயிட்டாளா? போய்விட்டாள். கோட்டம் திட்டியே, இல்லை குருவே, மறுபடியும் தியானித்தேன். வந்தாய், இன்னும் இம்முறை ஏதேனும் கேட்டாயா? நான் தியானித்து சொல்கிறேன், உன் மனதில் வாங்கிக்கொள். சுவாமி விவேகானந்தரை பற்றி ஏன் நானும் நீயும் தியானிக்க வேண்டும் என்பதற்கு இதை விட மிகப்பெரிய விஷயம் இல்லை. அவர் சொன்னார், தியானித்தேன். அவள் வந்தாள். கண்களிலிருந்து கண்ணீர் பெருகிக் கொண்டிருந்தது, மனம் முழுக்க பரவசம். ஆனால் மனதின் ஓரத்திலே ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது. அவளை பார்க்கின்ற பொழுது, அவள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்ததற்கே என்னால் நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் ஏதேனும் கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருந்தது, அதனால் நான் எதையும் கேட்கவில்லை என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். இதுவரைக்கும் உனக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீ நன்றி செலுத்தி இருக்கிறாயா? உனக்காக இந்த பள்ளிக்கூடம், உனக்காக இந்த ஹால் நீ கட்டியா? உனக்காக இதை போட்டியா? இவர் யார்? உனக்காக எனக்கு இறைவன் இவரை கொடுத்தார். யார் அந்த ஆசிரியர்கள்? யார் இவர்கள்? யார் உன்னை பெற்றவர்கள்? நீ அப்ளிகேஷன் போட்டு பிறந்தியா? இன்னைக்கு நீ சாப்பிட்டியா? நீ உழைச்சதா? உனக்கு சொல்லித் தருகிறார்களே, அது நீ கேட்டதா? உனக்கு கிடைக்கிறது எல்லாம், ஆனால் நன்றி இல்லாமல் இருக்கிறாய். அதனால் அதன் பெருமதி உனக்கு தெரியவில்லை. அதன் பெருமதி உனக்கு தெரிகின்ற பொழுது இன்றிலிருந்து நீ புதிய வடிவமாக மாறுவாய். உனக்கு எந்த தகுதியும் இல்லை குழந்தைகளே, இது எல்லாம் பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் இறை ஆசீர்வாதமும் உன் பெற்றோர் அன்பும் உன் ஆசிரியருடைய கவனமும் உனக்கு இருப்பதனால் இது எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து இருக்கிறது என்கின்ற நன்றி உணர்வு உனக்கு இருக்கிறது. Be thankful. ஒரு சிறிய கவலம் சாப்பிடுகின்ற பொழுது இறைவனுக்கு நன்றி சொல். ஏனென்றால் அது உனக்காக விளைந்திருக்கிறது. உன் வாயிலே அது போகிறது. அதை செவிக்கக்கூடிய உறுப்புகள் உனக்கு நன்றாக இருக்கின்றன. உனக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் உன் வயது ஒத்தவர்கள் ஒரு கவலம் சோறு கூட இருந்தும் சாப்பிட முடியாமல் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் அவர்களுக்கு எவ்வளவோ வசதிகள் இருந்தும் உன்னை போல் அவர்களால் படிக்க முடியவில்லை. தெரியுமா உனக்கு? உனக்கு படிப்பதற்கான புத்தி இருந்திருக்கிறது. உன் ஆசிரியர் உன்னை தங்க விளக்கு என்று சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? என்ன கேட்டா, நான் இப்போ இந்த சூழல்ல இருக்கக்கூடிய ரியல் ஹீரோவா நான் இவரை பாக்குறேன், ஹீரோயின்ஸா ஒரு டீச்சர்ஸை பாக்குறேன், கூட இப்போ இந்த வினாடி நீ நன்றி செலுத்தக்கூடியவர்கள் இத்தனை பேர் இருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு விஷயம் உனக்கு சொன்னேன், ஒன்று டிசிப்ளின், இன்னும் ஒன்று கிராட்டிடியூட். இன்னும் ஒரு விஷயம் தான் இருக்கிறது சொல்வதற்கு. அதை சொன்னால் என் பணி முடிகிறது. உன்னை சிகரத்தை நோக்கி நான் அழைத்து சென்றேனா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்று சொல்லுகிறேன், சிகரம் என்பது உன் உயரம், உன்னுடைய ஹைட். அதை விட கீழே இருக்கிறாய் நீ. உனக்குள் நீ நிரம்பு. நீ 60 மார்க் எடுத்திருக்கிறியா? ஒருத்தன் 85 மார்க் எடுக்கிறானா? 85 அல்ல உன் போட்டி, உன் 60 தான் உனக்கு போட்டி. அடுத்த முறை நீ 60 தாண்டணும். அடுத்தவர்களை பார்க்காது. இதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். உனக்கு போட்டியே கிடையாது குழந்தைகளை, யாரும் உனக்கு போட்டியே கிடையாது. You are unique. அதை நீ புரிந்து கொள். உன் சிகரம் உனக்கு தெரிந்து போகும். ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சொன்ன டிசிப்ளின், செகண்ட் சொன்ன கிராட்டிடியூட், மூன்றாவது ஒரு விஷயம் உனக்கு சொல்லி தருகிறேன், ஆட்டிடியூட். இதை நீ தெரிஞ்சுக்கிட்டே தெரியாது. இப்ப நான் சொல்றேன், நான் எப்பவுமே சொல்ற மாதிரி சொல்றேன். நான் தூவுறது விதை, நான் தூங்குவது விதை. விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்காது. விதைகள் முளைக்கும். மண்ணுக்குள்ள நீ விதையை போட்டுட்டு நீ போய் தூங்கிட, தூங்குமா? சொற்கள் அப்படித்தான். நீ வாங்கி வைத்துக் கொள் இந்த சொல்லை. நான் சொல்லுகிறேன். அடுத்தது ஆட்டிடியூட். உங்ககிட்ட அந்த ஆட்டிடியூட் இருக்கிறதா? ஆட்டிடியூட்ன்றது தமிழ் சொல் சரியா இல்லைங்க. நானும் தமிழ் படிச்சவதான், சுத்தி பார்க்கிறேன். ஆட்டிடியூட் நன்றி அறிதல் இல்ல, நடத்தை கிடையாது. என்னது அது? ஆட்டிடியூட்னா என்னது? வாட் இஸ் ஆட்டிடியூட்? யாரையும் அனுப்பப்படுறாங்க எனக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கு. ஆட்டிடியூட்னா என்னதுமா? எது தெரியுமா ஆட்டிடியூட்? நான் உங்களுக்கு சொல்றேன். சமீபத்துல நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். எப்பவுமே ஆட் ஃபிலிம்ஸ் நான் கொஞ்சம் பார்ப்பேன்.
ஏன்னா சின்னதா ரொம்ப ஆழமா கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. நான் வந்து அந்த பொருளை வாங்குறதுக்கு என்னுடைய மனசை வந்து அவங்க என்ன மாத்துவாங்க. அந்த லாங்குவேஜ்க்காக நான் அதை பார்ப்பேன். எப்படி விற்கிறான் பாரு அந்த பொருளை, இவ்வளோ அழகா விற்கிறான் பாரு, அதுக்காக அந்த ஆடை பார்ப்பேன். எனக்கு அந்த ஆட் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு என்ன குலாப் ஜாமுன், அவங்க பையன் ஓட்ட பந்தயத்துல செகண்ட் பிளேஸ் வாங்கியிருக்கான். இது அவன் எடுத்ததா குலாப் ஜாமுன் எத்தனை பேர் ஓடுனாங்க? 2 அப்படி ஓடிடுவான். இட்ஸ் a beautiful ad. நான் அந்த மாதிரி இன்னொரு ஆட் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, என் மனசுக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சம் அப்படி எழுதுது. அதை நான் கூட பரிமாறிக்கிறேன். ஒரு பெரிய பாதை, இந்த பக்கம் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க, இந்த பக்கம் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. தட் இஸ் ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷன். ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷன்ல ஒரு பொண்ணு நடக்கிறா. அந்த ப்ராடக்ட் பேரு ஆட்டிடியூட். அந்த ப்ராடக்ட் பேரு ஆட்டிடியூட். நான் சொல்ற உனக்கு புரியுதான்னு பாரு. அவன் நடக்கிறா. அவன் என்ன போட்டுட்டு இருக்கிறான்னா, சின்ன ஒரு மிடி மாதிரி ஏதோ போட்டுட்டு மேல ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கா, ஹீல் போட்டிருக்கா, நல்ல பெரிய ஹீல். அது ரொம்ப அழகா அந்த கேட் வாக் பண்ணிட்டு அப்படியே நடந்து வரா. இந்த பக்கம் வெளிச்சங்கள் கிளிக் ஆயிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு தூரம் உட்காந்துருக்காங்க ஆடியன்ஸ், அந்த பக்கம் இவ்வளவு தூரம் ஆடியன்ஸ். நடுவில் அவ நடக்கிறா. நடந்து போய்கிட்டே இருக்கிறாளா, பயங்கரமா அவளுடைய ட்ரெஸ் அவளுடைய நடையும் அப்படி இருக்கு. அவ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்பொழுது நடு ரோட்ல நடு பிராம்ல அவளுடைய ஹீல் ஒண்ணு உடைச்சிருக்கு. இட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம். உடைஞ்ச உடனே கால் மடிஞ்சு அப்படியே விழறாங்க. நான் அவளை அப்படியே பார்த்தேன் ஒரு நிமிஷம். என்ன பண்ண போறா? எதுக்கு இது போடுறாங்க? நம்மளை தோக்கடிக்கிறாங்களே நிறைய பேர், நம்மளை அவமானப்படுத்துறாங்களே நிறைய பேர். நம்ம கிட்ட பல விஷயங்கள் இல்ல இல்ல, அதுக்காக நமக்கு இங்கிலீஷ் பேச தெரியலங்கிறதுனால, நம்ம அழகா இல்லைங்கிறதுனால, நம்ம கிட்ட பொருள் இல்லைங்கிறதுனால, நமக்கு மார்பாக தெரியலங்கிறதுனால எல்லாம் நம்மளை அவமானப்படுத்துறாங்களே. அடுத்தவங்க முன்னாடி நான் அவமானப்படுறேன்ல, அப்படி விழுந்தா சபையில விழுந்தா. என்ன பண்றான்னு பார்த்தேன். என்ன தெரியுமா பண்ணா, அந்த ஆட் எடுத்தவனுக்கு நான் சல்யூட் பண்ண எழுந்துருச்சு. பியூட்டிஃபுல்லா நல்லா பண்ணிட்டா எழுந்துருச்சு. நான் எழுந்திருக்கலாம். அவங்க கூட அப்படியே கால் மடிச்சு உட்கார்ந்துருக்கு. எல்லாரும் செகண்ட் ஆயிட்டாங்க. அந்த ஆட் வந்தா நீ பாரு செகண்ட் ஆயிட்டு. உடனே ஒண்ணு செஞ்சா. என்ன தெரியுமா செஞ்சா? ஃபர்ஸ்ட் சிரிச்சா. அந்த சின்ன சிரிப்பு வராது, எனக்கு வருமானு யோசிச்சு பாக்குறேன். வரணும். சிரிச்சா. சிரிச்சு தனக்கு தானே உற்சாகத்தை கொடுத்துட்டா. நீ கீழே விழுந்துட்டேடி, நீ விழுந்துட்டேன்னு உட்காராத, பரவாயில்ல, இது உனக்கு ஒரு வாய்ப்பு, நீ எழுந்துருன்னு சொல்லிட்டு தனக்கு தானே சொன்னான். சொல்லி எழுந்துருச்சு. அடுத்த செருப்பை தூக்கி போட்டுட்டு வெறும் காலால முழுக்க அந்த பிராம் முழுக்க நடந்து மறுபடியும் நடந்து உள்ள டாட்டா சொல்லிட்டு போனா பாரு. எல்லாருமே எழுந்து நின்று கைத்தட்டல் கொடுத்து அவளுக்கு முதல் கை கொடுத்தாங்க. நீ உன்னை எப்படி சமாளிக்கிறாய்? நீ உன்னை என்ன நினைக்கிறாய்? நீ கீழே விழுந்து போகிறாய் என்றால் நீ யார்? உனக்கு நீ யார்? உன்னை எப்படி? இன்னொரு உனக்கு ரொம்ப பிடிச்சமான இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஆட்டிடியூட். கிரிக்கெட்டின் கடவுள் என்று சொல்லக்கூடியவர் யார்? எல்லாருக்கும் பிடிக்கும். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒன்று. அவர் சவுத் ஆப்பிரிக்கால முடிஞ்சா நான் இந்த குறிப்புகள்லாம் கொடுக்குறேன். நான் மார்ட்டின் லூதர் கிங் கொடுத்துருக்கிற குறிப்பு, இன்னொரு ஒரு குறிப்பு கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு இங்க போட்டுக்காரு. சவுத் ஆப்பிரிக்கால விளையாடணும். அவருடைய அப்பா இறந்து போறார். இது வரலாறு நான் சொல்றேன். அவர் என்ன செய்தார்? அந்த ஸ்பாட்ல இருந்து ஃபிளைட் ஏறி நேரா வர இந்தியா வர தன் வீட்டுக்கு போற. அப்பா அவனுடைய கடமைகளை முடிக்கிறார். ஃபியூனரல் முடியுது. அன்றைக்கு இரவே மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்கா திரும்புறார். உறவினர்கள் எல்லாம் சொல்றாங்க, நீ இந்த மேட்ச் ஆடணுமா? இந்த மேட்ச் நீ ஆடணுமா? அப்பா இறந்துருக்கார், வீட்டுல இருக்க வேண்டாமா? நீ போய். அவன் என்ன தெரியுமா பண்ணா? போனான். போய் அவன் ஆடிய ஆட்டங்களில் அவன் வாழ்க்கையில் மிக முக்கியமான சதம் அடித்தது அந்த ஆப்பிரிக்கன் மேட்ச்ல தான். அவன் அடிச்சான். அடிச்சிட்டு உலகமே எழுந்துச்சு. நீ அவனுக்கு கை தட்டுது. He made a new record on the next day of his dad's death. The next day of his dad's death.
அடுத்த நாளே அவன் ரொம்ப பெரிய ரெக்கார்ட் கிளியர் பண்றான். ரெக்கார்ட் கிளியர் பண்ணிட்டு அந்த அந்த கிளிப்பிங் இன்னும் இருக்கு, நீங்க பாருங்க, அந்த மேட்சை போட்டு பாருங்க. அந்த கிளிப்பிங் முடிஞ்ச உடனே அந்த கிளிப்பிங் என்ன தெரியுமா உங்களுக்கு காட்சி கொடுக்கும்? அவன் விளையாடிட்டு 100 வந்துருச்சு, ரெட்டை சதம் அடிச்சான். அடிச்சுட்டு நின்னா பிள்ளைகளை, அதான் ஆட்டிடியூட். நின்றுட்டு ஹெல்மெட்டை கழட்டி மேல பார்த்து கண்கள கண்ணீர் வழிய, தேங்க்ஸ் டாட். இதுதான் சச்சின் டெண்டுல்கருடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக. இதை விட சிறப்பான ஒரு அஞ்சலியை என் தகப்பனுக்கு நான் செலுத்திவிட முடியாது. நான் எதை செலுத்த முடியும் என் தகப்பனுக்கு? வளையல் வைப்பதா, விருந்து போடுவதா, உட்கார்ந்து அழுவதா? இதுவா என் தகப்பனுக்கு நான் செய்யும் அஞ்சலி? என் தகப்பனுக்கு நான் உண்மையில் செய்த அஞ்சலி, இந்த உலகத்தில் உன் மகன் கிரிக்கெட்டின் கடவுள் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு உன்னை நான் உயர்த்தி காட்டியிருக்கிறேன் பாரு சொன்னா பாருங்க. அந்த வினாடியில் அவன் தன் தந்தைக்கு உண்மையான அஞ்சலியை செலுத்தி நான் சொல்றேன் டிசிப்ளின், அடுத்ததாக கிராட்டிடியூட், அடுத்ததாக ஆட்டிடியூட். இந்த 3 விஷயம் சரி. ஏன் தெரியுமா நீங்க ஒரு விஷயம் இல்லாம இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? வாழ்க்கையில சில பேர் சில தோல்விகளை அடைவதற்கு என்ன காரணம் தெரியுமா? உங்ககிட்ட கற்றல் இல்லை. அந்த பிள்ளைகிட்ட மட்டும் நோ லேர்னிங் ப்ராசஸ். லேர்னிங் ப்ராசஸ் என்னன்னு சொல்லட்டுமா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த பெரியவங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஏன்னா இது உங்க லாங்குவேஜ், அவங்க கிட்ட பேச போறேன். நமக்கு புரிஞ்சதுன்னா அவங்களுக்கு புரியும், நமக்கு புரியுதுன்னா அவங்களுக்கு புரியாது. நான் 27 வருஷமா தமிழ் படிக்கிறேன். 27 years தொடர்ந்து படிக்கிறேன். இப்ப கூட ஒரு புத்தகத்தோட தான் வந்திருக்கேன். போகும்போது அந்த பிரயாணத்தை தான் முடிச்சுருக்கோம். படிக்கிறது என்னுடைய பேஷன். நான் லாங்குவேஜ்ல தான் எம்ஏ பண்ணேன், லிட்ரேச்சர்ல இல்லை. எம்ஏ லாங்குவேஜ் மொழியில தான் நான் பண்ணேன், இலக்கியத்துல பண்ணேன். எனக்கு மொழி அவ்வளோ பிடிக்கும். நான் ஒன்று படிக்கிறேன், எனக்கு புரியல, 2 சொல், உனக்கு யாராவது புரியுதா இருப்பாரு, தப்பா புரிஞ்சு கைது கொடுப்பாரு. 2-3 வாட்டி யோசிச்சு சொல்லணும். பெரியவர்களுக்குமான வாய்ப்பு, அவங்களும் கைத்துக்கலாம். வாழ்க்கை முழுவதும் புரிஞ்சிச்சா? நிமிந்தோட வாழ்க்கை முழுவதும் புரியுதுல, புரியலன்னு சொல்லு. முட்டாளாக இருப்பதை விட, புரிஞ்சிச்சா, ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சிச்சா சார்? எனக்கே புரியல, 2-3 நாளாச்சு. இல்லையாவது எனக்கேன்றது ஆகாத சொல். இந்த ஏகாரத்துக்கு ஒரு பொருளும் இல்லை. உண்மையா சொல்றேன், 3 நாளாச்சு பிள்ளைல புரியல. இன்னொரு சொல்றேன், தமிழ் தானே. இங்க பாடுறீங்க, நீராறும் கடவுளுக்கு தனில வளர்ந்த கீழ் ஒழுகும் சீராறும் வதன திகழ்வதற்கென்ற பொருள் தெரியுமா? பெரியவங்களுக்கே தெரியும். சிரம் இழந்து வாழ்ந்ததுமே இல்லை, திறம் வியந்து வாழ்ந்தது. சொற்கள் ரொம்ப அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துருவேன். உணர்ந்து பாடணும்னா புல்லரிச்சிடும். நான் பிரார்த்தனைக்குள்ள போயிடுவேன் அந்த பாட்டு பார்த்தா. I just get into my meditation. அவ்வளோ அழகான பாடல். சொன்னா புரியணும், ஒரு வார்த்தை புரியுற மாதிரி சொல்லணும். மற்றவங்க சொன்னாலும் நமக்கு புரியணும். யார் தெரியுமா அழகிகள்? சொப்பா இருக்கிறவ இல்ல. அழகி யாருன்னா புத்திசாலியா இருக்கிறது, ஆரோக்கியமா இருக்கிறது தான் அழகி. புத்திசாலியா இருக்கிறதுலையும் மற்றவங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுதுன்னா நீ பேரழகி. நம்ம சிக்கிற இடமே அதுதான். மற்றவங்க பேசினா புரியுறது இல்லை. என்ன சொன்னாங்க? வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். 3 நாள் உட்கார்ந்து புரியல. இப்போ புரியுதான்னு பாருங்க. நான் சொல்றேன், நான் பேச்சாளர் தான், அப்படிதான் சொல்லிக்கிறேன். அதான் கூப்பிட்டுருக்காரு சார். எனக்கு இப்படி இதெல்லாம் என்னன்னு தெரியணுமா இல்லையா? என்னது தெரியணுமா இல்லையா? 27 வருஷம்
வருஷம் பேசுறேங்கிற எனக்கு தெரியாம அப்படி இருக்கு. எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்க. நான் என்ன செய்யறேன், மயிலாடுதுறையில இருந்து கார்த்திகேயன் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க வரணும் மேடம்னு சொல்லி, எத்தனை பிள்ளைங்க இருப்பாங்க, ஒரு 500 பிள்ளைங்க இருப்பாங்க. சரி, அவங்க சின்ன பிள்ளைங்களாம் ஆமா 9லேருந்து 12 வரைக்கும் படிக்கிறாங்க, உங்க பேச்சை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவருடைய கரஸ்பாண்டன்ட் யாருன்னு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிறேன். என் மனசுல ஒரு சின்ன கேள்வி, 27 வருஷமா தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உள்ள நுழைஞ்சு பேண்ட் வாசிச்சு அந்த டைம்ல அவர் கூப்பிடுறாரு, சார் ஒரு நிமிஷம். என்னம்மா சார், நான் பேச நீங்க கேட்டுக்கீங்களா தானே சார்? ஆமாம்மா, 5 வருஷத்துக்கு முன்னால பிரமாதமா புடிஷா வரல பேசுறேம்மா. சரி சார், எனக்கு ஒரு டவுட்டு சார். அது எதுக்குமே டென்ஷன் ஆகாத உங்களுடைய காலாங்க நான் கேட்கறேன் சார், ஒரு டவுட் சார். இன்னும் ஆசையா இன்னும் 27 வருஷம் பேசுறேன். சரி, எனக்கு முன்னாடி ஏதோ கொண்டாந்து வைக்கிறாங்க சார், இல்லைன்னா கையில கொடுத்துறாங்க, என்னன்னே தெரியல சார் கேட்டேன் வச்சுக்கேன். டென்ஷன் ஆகாத லேசா டென்ஷன் ஆகும். உன்னையும் ஒரு பேச்சாளரா நினைச்சு பேனர்லாம் அடிச்சு என் பிள்ளைங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தினா மைக்குனா என்ன தெரியாது உங்களுக்கு. சரியா, தலையில அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியல ஒரு கடைசிக்கு நான் என்ன ஆகுது, ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன். மைக்னா என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் அந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு புரியாது. மைக் என்றால் என்ன என்று வாழ்க்கை முழுக்க தெரியாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு இது என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். வாழ்க்கை முழுக்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காம என்ன முட்டாள்னு சொல்லிடுவாங்க, என்ன முட்டாள்னு சொல்லிடுவாங்க, என்ன முட்டாள்னு சொல்லிடுவாங்க உட்காந்துட்டு இருந்தேன்னா அந்த விஷயம் தெரியாம வாழ்க்கை முழுக்க முட்டாளதான் இருக்க போறேன். பரவாயில்ல, நீ முட்டாள்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு கத்துக் கொடு. பிச்சை புகினும் கற்கை நன்றே, கற்கை நன்றே, கற்கை நன்றே, போய் கேளு. புரியலையா? டீச்சர் திட்டுறாங்களோ, அடி முட்டாளே, உன்னுடைய மைண்ட்ல நான் மூளையில நான் கல்லா இருக்குது, நான் கிளாஸ் எடுக்கும்போது எங்க மூளையை வச்சுக்கிட்டேன், இது கூட உனக்கு தெரியல, நான் எப்படி பாஸ் பண்ண? என்ன திட்டிக்க சொல்லு. டென்ஷனா எவ்வளவு சொல்லி கொடு, தெரியல. இது புத்திசாலித்தனம். ஐயோ என்ன வந்து திட்டிடுவாங்க, என்ன முட்டாள்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு உட்காந்துருந்தேன்னா நீ முட்டாளா தான் இருப்ப. நான் பயப்படுறதே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல. எனக்கு ஏதாவது விஷயம் தெரியலன்னு வச்சுக்கோயேன், என் கையிலப்பா சொல்லி கொடுன்னு கேட்டுருவாரு. ஐ டோன்ட் ஃபீல் ஷை. கல்வி கற்பதற்கு வெட்கம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. எக்ஸலண்டா பி எக்ஸலண்ட். பெஸ்ட் இல்ல, தி பெஸ்ட் இல்ல, தி எக்ஸலண்ட். எக்ஸலன்சி அப்படிங்கிறது என்னது? எக்ஸலண்ட்ங்கிறது என்னது? ரொம்ப ஆழமா ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நான் சொல்றதெல்லாம் கேட்கிறேன். அப்படின்னா ஒரு 4-5 பிள்ளைங்க கொஞ்சம் கருத்துல அப்படி இப்படி இருந்திருக்காங்க. இருந்தாலும் அது என்னன்னு தெரியல, அந்த வாய்ஸ்லயே இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மதப்பு இருக்கட்டும். அது ஓரளவு துணையும் செய்யும், சில நேரம் காப்பாற்றி விட்டுரும். தெரியாம நீங்க இருந்தா கூட தெரிஞ்சிருக்கு போல இருக்குன்ற ஆட்டிடியூட் காட்டிட்டோம்னா தப்பிச்சிருக்கீங்க. அது சில நேரத்தில் காட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இழப்பு போட்டுருக்கீங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. நான் நிறைய டிராவல் பண்றேன். ஐ டிராவல், ரொம்ப டிராவல் பண்ண. பல என்ன கேட்டேன்னா நான் இது வரைக்கும் பல லட்சம் கிலோமீட்டர்ஸ்ல டிராவல் பண்ணியிருக்கேன். பல லட்சம் கிலோமீட்டர். சில பேர் 3 கிலோமீட்டர்லயே வாழ்ந்து செத்து போறவங்க நம்ம உலகத்துல. அங்கேயே படிப்பாங்க, அங்கேயே படிக்கிறதுக்கு போவாங்க, அங்கேயே வீட்டுக்கு வருவாங்க. அது மாதிரி காலேஜ் படிப்பாங்க, கூட இருக்கிற எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு போயிடுவாங்க, அங்கேயே ஏதாவது கல்யாணம் பண்ணிப்பாங்க, அங்கேயே பேங்க் பேலன்ஸ் இருப்பாங்க, அங்கேயே வீட்டு கட்டிப்பாங்க, அங்கேயே பதவி. டிராவல் டிராவல் மேக்ஸ் யூ top of the world. தெரியுது உனக்கு, பார்க்கறல, பார்க்கும்போது தான் தெரியுது. யூரோப்பியன்ஸ் ஒரு மாதிரியா இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் ஒரு மாதிரியா இருக்காங்க, சைனீஸ் ஒரு மாதிரியா இருக்காங்க. 20 நாள்ல 3 ரேஸோடய வாழ்ந்துட்டு வந்தேன். யூரோப்பியன்ஸை பார்த்தேன், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய முறை. அங்க இருந்து சிஷல்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா போறேன், அவங்க பார்க்குறேன், அவங்க பார்க்குறேன். அங்க இருந்து ஹாங்காங் வரேன், அங்க பார்க்குறேன், அவங்களுடைய வாழ்க்கை பார்க்குறேன். எக்ஸலன்ட்ன்றது என்ன தெரியுமா? பி எக்ஸலன்ட். உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கால, உன் பின்னால முன்னால உட்கார்ந்து இருக்கால, அவனெல்லாம் உங்களுக்கு போட்டியே கிடையாது.
எக்ஸலண்டா இருக்கணும்னு சொன்னா நான் சொல்லிடுறேன், ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன், சொல்லி நான் முடிக்கிறேன், டைம் ஆச்சு. நான் யூஎஸ் போயிருந்தேன். அங்க கலிபோர்னியா அப்படிங்கிற இடத்துல என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே சாண்டியாகோ அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. நீங்களாம் போவீங்க. உண்மையா சொல்ல என் கனவு என்னன்னு சொல்ல வரைக்கும் சொல்லிட்டாங்க, சொல்லுவேன். என் கனவு என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இந்த இடத்துல இறைவன் இருக்கிறார் என்று சொன்னா, அவனுடைய நாலேஜ் இருக்குதுன்னு சொன்னா, அதன் மீது சத்தியமாக சொல்லுவேன். உன்னை நான் சில நாட்கள்ல உன்னை யாராவது ஒருத்தர் நான் சந்திச்சுட்டு இருக்கேன். அப்படி உன்னை யாராவது ஒருத்திய இப்ப நான் ஆஸ்திரேலியா போறேன், அமெரிக்கா போறேன், கனடா போறேன், பிரான்ஸ் போறேன், உலகத்துல இருக்கிற பல நாடுகளுக்கு போறேன். அப்படி பல நாடுகளுக்கு போகும்பொழுது என்னுடைய மீட்டிங் நீ வந்து, மேம் சங்கரா ஸ்கூல்ல நீங்க பேசுனீங்க, நான் இன்னைக்கு யூஎஸ்ல இந்த வாஷிங்டன் டிசில தான் ஃபெடரல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உங்களை வந்து ஏர்போர்ட்டுக்கு நான் விடணும், நான் கார் எடுத்துட்டு உங்களை ட்ராப் பண்ணிடுவா அப்படின்னு நீ கேட்க மாட்டியா? அதுக்காக வந்திருக்கேன். நீங்க சித்ரா ஸ்கூல் வந்தீங்களும் நான் இப்போ இந்த துறையில் அமைச்சரா இருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க இந்த விஷயங்களை நீங்க செஞ்சு கொடுக்க முடியுமான்னு எனக்கு ஒரு கடிதம் போடுற மாட்டியா? அதுக்காக நீ ஒரு பெரிய நிறுவனத்தை கட்டி, இதே மாதிரி ஸ்கூலை கட்டி, இதே மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை வச்சு, மேம் எனக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்கு வந்து சொல்லுங்க, நீ என்னை அழைச்சிட்டு வந்துட மாட்டியா? அதுக்காக தான் இது என் கனவு. என் கனவு நிறைவேற வேண்டும். அதுக்காக சொல்றேன், சாண்டியாக போறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் தான் அவர் என்ன செய்வாரு, ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறமா, மேம் இன்னும் 2 days இருக்கு இங்க ஸ்டே, நீங்க இங்க எங்கேயாவது ஏதாவது பார்க்குறீங்களா? பார்க்கலாமே, உங்களுடைய ஃப்ளைட் இன்னும் 2 நாள் இருக்கு, நீங்க ஏதாவது பார்க்கலாம். அது வந்து கடற்புறம் ரொம்ப அழகா இருக்கும், டீப் சி நீங்க போனீங்கன்னா அது வந்து படகுலயே போகலாம். அப்புறம் வேற என்ன இருக்குன்னு பாருங்க, ஜூ இருக்கு, பாக்குறீங்களான்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகளை ஜூ பார்க்கறதுனா, ஏன்னா விதமா பார்க்கலாம் பாரு. நான் கூட இப்ப பாரு யானையை பத்தியும் சிங்கத்தை பத்தியும் சொல்லிட்டேன்ல பேச்சிலேயே, அவ்வளவு பிடிக்கும் எனக்கு மிருகங்கள். ஏன்னா உயிர் தன்மை பிடிக்கும், எனக்கு உயிரோட இருக்கிறது பிடிக்கும். எல்லாம் உயிரோட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும், செத்தது எதுவும் பிடிக்காது. இந்த எலா ஸ்பீச் இருக்குல்ல, அது உயிரோட இருக்கு, அதனால அது பிடிக்கும். உயிர் தன்மை பிடிக்கும், அதனால நான் சொல்றேன் ஜூவை கூட்டிட்டு போங்க. என் கூட ஒரு பேர் வந்துருந்தாங்க, அவங்க எல்லாருமே ஜூவை சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு போகும்போது ஒரு ஸ்டன்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கூண்டோடு ஸ்னேக் பார்க். எனக்கு பாம்புனா பிடிக்கும், பார்க்க அப்படியே பார்ப்பேன். கலராக இருக்கும்ல, கலர்ஸ்லாம் பார்ப்பேன். நிறைய பார்த்தேன்னா என்னுடைய பவுச்சு, என்னுடைய பேகு, என்னுடைய கண்ணாடி கூடு, மேக்சிமம் இதெல்லாம் வந்து பாம்பு வெளியே இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதனுடைய இது பிடிக்கும் எனக்கு. சரின்ட்டு, ஏன்னா அது யோகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. சைலண்டா அது ஃபாஸ்டா இருக்கும். ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி தான் மூச்சு எடுக்கும். எத்தனை முறை மூச்சு எடுக்கிறேன்? ஒரு நிமிஷத்துக்கு 45 வாட்டி மூச்சு எடுக்கிறேன். அது ஒரு நாளைக்கே 4-5 வாட்டி தான் மூச்சு எடுக்கும். கோவம் தான் வெளில விடுறோம். ஆமா, அது முழுத்து பிடிச்சிருக்கிறதா வெளியே வருது. யோகா முதிரை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதை பாம்பை பார்ப்பேன். அதனால பாம்பு இருக்குன்னு சொன்னேன், நான் பார்க்குறேன்னு சொன்னேன். அவர் ஒரே விஷயம் தான் சொன்னேன், $15 உள்ள போகிறதுக்கு. பட் நாங்கள் பே பண்ணிடுறோம். $15 நான் எவ்வளோ புரியல, $1 வந்து $62. $15 எவ்வளோ இருக்கு? ஒன்று சார், நான் கணக்கில் கொஞ்சம் 1800. அது சொச்சம் 2000 கிட்ட வரும். 2000 அதுக்குள்ள போகிறதுக்கு 2000 எவ்வளோ பெரிய காசு, நம்ம கிட்ட தான் இல்லை அந்த காசு. நீ போட்டதான் உள்ள போகிறேன். மற்ற பேர் சொன்னாங்க, 3 பேர் சொன்னாங்க, நாங்களும் வரணும். அவர் ஒரே விஷயம் சொன்னாரு, உள்ள பாம்பெல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும், அது கூண்டுல இருக்காதுன்னு. 3 பேர் விட்ரா ஆயிட்டாங்க. பரிதியில போயிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்ணோம். நான் உள்ள போனேன். It was a great experience. உள்ள போறேன். எனக்கு என்னன்னா, அமெரிக்கா நாடு, நான் பாம்பு குத்திய சாவ போறோம். அது சாவனா பாம்புகளின் தேசம் நம்ம தேசமே இருக்கு. நாமளே நம்ம வாசல் எவ்வளவு பாம்பு பார்க்கணும், நான் பெரிய விஷயமா பார்க்கலாம், போலாம், பார்க்கலாம். உள்ள போற கதை முடிச்சு. அவர் அதை சொல்லலை என்கிட்ட. உள்ள போனா முடிச்சுட்டு தான் வெளில வரணும்னு சொல்லலை. போனேன், போய்கிட்டே இருக்கிறேன். எப்படி சொல்றது பிள்ளைங்க, ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்குது பாம்பு.
மேலே ஏறி வர முடியாதபடிக்கு போட்டிருக்கு. பட் ஓப்பனா நீங்க எப்படி பார்க்கலாம், அது ஒயர் அடிச்சதுன்னா அடிச்சுதான். பட் அப்படி வராதுங்கிற கணக்குல வச்சிருக்கலாம், கரெக்டா வச்சிருக்கான். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி பாம்பெல்லாம் தாண்டின அப்புறமா தானக்கொண்டா அந்த மலை பாம்பெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்ட கலர்ஃபுல் ஸ்னேக்ஸ் வந்துச்சு பாரு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாம்பு, 3 கிலோமீட்டர் அந்த கூண்டு, 3 கிலோமீட்டர் பெரிய கூண்டுல திறந்து இருக்காங்க பாம்பு. பார்த்துட்டு வேர்க்க போறதா சாமி, பார்த்தது பாம்பு வெளியில வந்துடலாம் அப்படின்ட்டு வெளியில வரும்போது அது மாஸ்கெல்லாம் கொடுத்தாங்க. வெளியில வர்றதுக்கு போற கரெக்டா இந்த மாதிரி வந்து பாதை நிக்குது. அங்க ஒரு பெரிய ஒரே ஒரு கூண்டு, மற்றதெல்லாம் திறந்துருக்கு. அது ஒரே ஒரு கூண்டு. அந்த ஒரு கூண்டுல ஒரே ஒரு பாம்பு. அதுக்கு பின்னால 2000 பாயிண்ட்ஸ் ஸ்க்ரோலிங் போயிட்டு. நான் எக்ஸலன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். வாட் இஸ் எக்ஸலன்ஸ் பேசிட்டு இருக்கேன். பின்னால போயிட்டு 2000 பாயிண்ட் கருப்பா இருக்குது அந்த பாம்பு. கரெக்டா சொன்னா இந்த மைக் இருக்குல்ல, எழுந்திருச்சு படம் எடுத்தா இவ்வளவு பெருசா இருக்கு. எழுந்திருச்சு படம் எடுத்தா இவ்வளவு பெருசா இருக்கு. அது பேரு கிங் கோப்ரா, ராஜ நாகம். என்ன பாயிண்ட்ஸ் தெரியுமா? ஏன் தெரியுமா கூண்டுல போட்டு வச்சிருக்காங்க? என்ன பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் கடந்து வந்த கோடிக்கணக்கான பாம்புகள் தான் இதற்கு உணவு. அதெல்லாம் சாப்பிட்டு வேண்டாம். அடிக்கடி தரிசனம் கொடுக்குறாரு. எனக்கு ஏன் நிக்கிறது அப்படி இருக்குது, இப்படி இருக்கணும்டா வாழ்தான் அப்படி நினைச்சா. கோடிக்கணக்கான பாம்பா நீங்க நிறுத்திட்டு இருக்கிறத விட கூண்டுக்குள்ள போய் அப்படி பத்தா பாம்பு அப்படி நிக்கணும். இப்படி இருக்கும். அதையே பார்த்து போட்டோ பிடிச்சிட்டு இதோ முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு தாண்டி போறேன். அது பக்கத்துல ஒரு குட்டியோண்டு கூண்டு, சின்ன கூண்டு, அதோட சின்னதுதான். இதை விட கூடுதலா நிக்கிறாங்க அங்க கிரௌடு. அது என்னன்னு பார்த்தேன் போய். இதை விட அதுக்கு கூடுதல் கிரௌடு, இதை விட கூடுதல் அந்த கவனம். இந்த பாம்பாவது இங்க இருக்குது, நாங்க இங்க நிக்கிறோம். அந்த பாம்பு இங்க நிக்குது, இங்க நிக்கிறாங்க எல்லாரும். கூண்டு இங்க நிக்குது, இங்க நிக்கிறாங்க எல்லாரும். இத்தனோடு தான் இருக்குது குட்டி. இப்படி போறாரு, அப்படி வராரு, இப்படி போறாரு, அப்படி வராரு, இப்படி பாக்குறாரு, அப்படி அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாரு. எதுக்கு அவரை தூக்கி இதுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அவருக்கு ஒன்னும் ஸ்க்ரோலிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு பேர் போட்டிருக்கு. அதுக்கு பின்னால ஒரே ஒரு ரேடியம்ல ஒரே ஒரு ஒற்றைச்சொல் ஓடிட்டு இருக்கு. அந்த பிளேட்ல இருந்த பேரு சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக் பிளாக் மாம்பா. பாத்துக்கிறியா? பிளாக் மாம்பா, சரியா? அதுல என்ன தெரியுமா பிளஸ் பாயிண்ட்? அதுக்கு எதுக்கு அந்த கூண்டு தெரியுமா? வேற எதுக்கும் கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, கோடிக்கணக்கான பாம்புகளை சாப்பிடும் ராஜநாகத்தை கொல்லும் பாம்பு. அதான் அதனுடைய பிளஸ் பாயிண்ட், எக்ஸலன்ஸ். ரொம்ப நான் வந்து பார்த்து நீ எதுவா வேணாலும் இரு, நீ ராஜநாகமா இருந்துக்க. ஆனா ராஜநாகமா இருக்கிறது பெஸ்ட். ஆனா பிளாக் மாம்பாவா இருக்கிறது தான் எக்ஸலன்ஸ். நான் உன்னை என்ன எதிர்பார்க்கிறேன்னா, ராஜநாகமா சில பேர் வந்து நிற்பாங்க, நான் 495 அப்படின்னு நிற்பாங்க. ஏய் நீ ராஜநாகம், நான் பிளாக் மாம்பா. I am 496. I am 496. ஏய் நீ ராஜநாகம், நான் சொல்றேன் 497. அந்த ஒண்ணுதான் பிள்ளைகளை. எவனா ஒருத்த 499 வந்து நின்னான்னு வச்சுக்கேன், அப்ப கூட அவன் ராஜநாகம் தான். ஏனென்றால் 500 out of 500 வாங்குற அந்த பிளாக் மாம்பாவாக நீ இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆசையை சொல்லி போகலாம், ஒரே ஒரு ஆசையை சொல்றேன். நான் உன்னை மறுபடியும் சந்திக்கின்ற பொழுது நான் சில வெற்றிகளையும் உயரங்களையும் அடைந்திருப்பேன். ஆனால் நான் உன்னை அடுத்ததாக சந்திக்கின்ற பொழுது இந்த பேராளத்தில் இருக்கக்கூடிய சங்கரா ஹையர் செகண்டரி பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கக்கூடிய 10+2 படிக்கிற மாணவர்கள் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள்.
நம்பிக்கையோடு மீண்டும் உன்னை சந்திக்க மனதால் இறைவனை வாஞ்சித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.